பிரசாந்தோட 50வது திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தகன். இந்த அந்தகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வந்து தயாரிப்பு பணியில் இருக்குது. அதுக்கு காரணம் கொரோனா காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா காலம் ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த அந்தகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தூதன் அப்படிங்கிற ஒரு இந்தி படத்தோட ரீமேக். அதை வந்து இங்கே அந்தகன் அப்படிங்கிற பேரில் வந்து தியாகராஜன் தயாரிப்பில் அவரோட டைரக்ஷனில் அவர் பையன் நடிக்கிற ஒரு படம். இந்த படத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய நடிகர்கள் நிறைய பேரை வந்து நடிகை வச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஊர்வசி இருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் இருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரியா ஆனந்த், யோகி பாபு இப்படின்னு சொல்லிட்டு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்காங்க. அதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா சமுத்திரகனிங்கிறவர் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர்ல கிட்டத்தட்ட வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. அதோட ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியுது. இது வந்து முழுக்க ஒரு கிரைம் கரார் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு குழு வந்து சொல்லுது. இந்த அந்தகன் பத்தி இன்னும் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்தகனுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் வந்து காத்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா குருடரா நடிக்கும் போது, அதாவது கண்ணு தெரியாதவங்களா நடிக்கும் போது நமக்கு தமிழ் படத்துல இருந்து சில வேல்யூ பாயிண்ட் எடுப்பாங்க. பாடல் எழுதும் போது கூட அப்படிதான். ஒரு கண்ணு தெரியாதவரா வந்து ஒரு எடுத்தா பழைய படத்துல வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு குறிப்பு எடுக்கிற மாதிரி கண்ணு தெரியாம நடிச்ச பழைய படத்துல விட இதுல என்ன வேறுபடுத்தி காட்ட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிச்ச காசியும் கமலஹாசன் நடிச்ச ராஜபார்வையும் ஒரு சவாலா இருக்கு. அதை விட இந்த அந்தகன்ல என்ன மாதிரி அவர் வேறுபடுத்தி நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்மன்னு கிடையாது, இந்த ரசிகர்களே விரும்புவாங்க. ஆனா அதை விட சூப்பரா நடிச்சிருக்கிறதா சமீபத்தில் அந்த ட்ரெய்லர் வெளியிட்ட அந்த முன்னோட்டத்தில் வந்து நிறைய பேர் பேசினாங்க. குறிப்பா கே.எஸ். ரவிக்குமார் சொல்லும் போது அந்தகன் வந்து நம்ம பிரசாந்த் வந்து சூப்பரா நடிச்சிருக்கிறாரு, நான் எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா வந்து அவங்க வந்து சிம்ரனும் அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு ஜோடி, அதே நேரத்தில் பிரியா ஆனந்த் வந்து நல்ல பக்கபலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சொன்னாரு. ஊர்வசி வந்து நான் மன்னவாவுக்கு அப்புறம் வந்து பிரசாந்த் கூட நடிக்கிறேன் அப்படின்னா, மன்னவாவுக்குள்ள வந்து பிரசாந்த் கூட அவங்க எப்படி நடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். காமெடியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதை விட இதை வந்து நினைச்சிருக்கேன், நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து சமுத்திரகனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சசிகுமாருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் வந்து ஒரு நல்ல நண்பன். இன்னைக்கு வேற வந்து நண்பர்கள் தினம் அப்படிங்கிறதுனால இந்த நண்பன் எனக்கு கிடைச்சிருக்கான். சசிகுமார் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னா உடனே அதை எனக்கு வாங்கி தந்துருவான். அதே மாதிரி பிரசாந்தும் நான் ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தேன், உடனே 3 வகையான கண்ணாடியை அனுப்பி எனக்கு கொடுத்தாரு. அப்படி வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் வந்து பிரசாந்த் இருக்கிறாரு. இப்படி ஒரு சூழல்ல வந்து இந்த படம் வெளிவர்றது வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் வந்து தியாகராஜன் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. காரணம் நாங்க ஊரா போய் பயங்கரமான ஒரு விளம்பரத்தை வந்து செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய விளம்பரத்தை பார்த்து தியேட்டருக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு படம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது வர இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு 400 திரையரங்கங்களில் கேட்டிருக்காங்க. 400 திரையரங்கங்களில் எங்களோட படத்தை வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தகன் அவரோட 50வது படத்தை 400 திரையரங்குகளில் கேட்டு வாங்கியிருக்கதா சொல்றாங்க. இன்னும் கூட நாட்கள் இருக்கு, கூடுதலான திரையரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் தியாகராஜன் சொன்னார். அப்போ அந்தகன் வந்து ஒரு பார்வையற்றவருக்கு என்ன நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து ஒரு கரார் மூவியா எடுத்திருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. பிரசாந்தை பொறுத்த அளவுக்கு இது 50வது படமா இருந்தாலும் இடையில அவர் ரொம்ப நாளா காணாம இருந்தார் அப்படிங்கிறத போக்குற வகையில இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் மற்றவர்களோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. உண்மையிலே வந்து ரசிகர் மட்டும் இல்லாம பொதுவான தரப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாந்தை வந்து இந்த அந்தகன் படத்துல ஒரு மிகப்பெரிய மீட்சியா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவர் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வினோ விதய ராமா அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சப் கேரக்டரா நடிச்சிருந்தாரு. அந்த நடிப்பை வந்து நிறைய பேர் விரும்பல. அதெல்லாம் ஒரு மாற்று கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரசாந்த் படத்தை எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஜாம்பவங்களோட டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்காரு. மணிரத்னம், சங்கர், சுசி, சுந்தர்சி. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா கலைஞரோட கதை வசனத்துல கூட பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படத்துல கூட பிரசாந்த் வந்து நடிச்சிருக்காரு. இப்படி பிரசாந்துக்குன்னு ஒரு பல வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த 50வது படம் வந்து நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. இதுல வந்து பிரபுதேவா, சாண்டி இவங்கெல்லாம் நடனம் அமைச்சு அதுக்கு வந்து ஒரு பாட்டு வேற வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டும் கூட பயங்கர ஹிட். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல வந்து அந்த பாட்டு வந்து போயிட்டு இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்தகன் வந்து பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய படமா அமையுங்கிற எதிர்பார்க்கலாம். இது அவருக்கு ஒரு ஹிஸ்டரியா கூட மாறலாம். ஏற்கனவே அவர் பல ஹிஸ்டரிகளை பார்த்திருக்கிறார். குறிப்பா வந்து ஹாட்ரிக் வெற்றின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாட்ரிக் வெற்றியை முதல்ல ஒரு அறிமுக நாயகனா பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் தான். வைகாசு பிறந்தாச்சு, வண்ண கலைஞர்கள், செம்பருத்தின்னு 3 தொடர்ச்சியான வெற்றி கொடுத்தவர் தான் வந்து பிரசாந்த். 1990, 92 2 வருஷத்துக்கு
வருஷத்துக்குள்ள இந்தி, மலையாளம், தெலுங்குன்னு 3 படத்துலையுமே கதாநாயகன் நடிச்சு அங்கேயும் அதே 2 வருஷத்துல வெற்றி கொடுத்தவர் தான் அந்த பிரசாந்த். பிரசாந்துக்குன்னு நிறைய ஹிஸ்டரிகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு காதல் இளவரசன் சொல்லி பட்டம் கொடுத்து காதல் படங்களா நடிச்ச கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காதல் படம் நடிச்ச ஒரே நடிகர் அப்படின்னா பிரசாந்தா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காதல் இளவரசன் பட்டம் தவிர்த்து இப்போ டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்துல தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. அது தமிழ் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து அவருக்கு அந்த பட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவர் உயர்ந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது. ஆக இவருக்குன்னு பல வரலாற்று நிகழ்வுகள் இருந்தாலும் 50வது படம் அப்படிங்கிறது எல்லா நடிகருக்குமே ஒரு வரலாறு தான். கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி 50வது படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தனுஷ் 50வது படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பிரசாந்த் 50வது படம். இது எல்லாமே வரலாற்று நிகழ்வுகள் தான். இதுக்கப்புறம் சூர்யா வந்து 50வது படம் கொடுக்க போறாரு. இப்படி இந்த 2024ல் 50வது படம் அப்படிங்கிறது பல நடிகர்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வை வந்து பிரசாந்தும் பெற்றிருக்காரு. இந்த அந்தகனும் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது பல தரப்போட எதிர்பார்ப்பு. நாமளும் அதே மாதிரி எதிர்பார்க்கிறோம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.